வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பாசுமதி அரிசியில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீரை நல்லா கட் பண்ணி மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. கலந்து வச்சது தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு போடுற மசாலாலாம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மல்லி இலை, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தயிர் விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப்புக்கு நான் 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கோங்க. நான் அரிசி ஊற வைக்கல, அதனால் அப்படியே போட்டேங்க. அப்படியே கழுவி போட்டேன், அதனால் 2 கப்பு தண்ணி வச்சேன். அரிசி ஊற வச்சா நீங்கள் 1½ கப்பு விட்டால் போதும். இப்போ பன்னீரை போட்டு 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போது அவ்வளோதாங்க, பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக பாசுமதியில் பன்னீர் பிரியாணி ரெடிங்க. இந்த பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.